ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் ஃபிஃபனஸை யூஸ் பண்ணி. அதை பற்றி இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸை உருவாக்கட்டவே, எந்த விதமான பையன்ஸும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டே கேண்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்கள். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் 26,328. ஓகே, அதேமாரி இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள். இன்றைக்கி தேதி 5ஆம் தேதி. ஓகேவா? இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் 26,333. அதாவது நேற்றையோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிருக்கேன். இருந்தாலும் நமக்கு வந்து மேலே ஓப்பன் ஆனதுனால தான் ஃபஸ்ட்டு வந்து கால் சைடு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அளவு, இப்போ இன்னும் நம்ம ஓப்பன் ப்ரைஸ் அளவு, இந்தியன் ஓப்பன் ப்ரைஸ் அளவு 26,333. அப்போ நான் ரவுண்டாக 26,400 வச்சுக்குவோம். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 26,400 கால் ப்ரைஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? வாங்க, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். இது ஒன்லி அனலைசிங் மட்டுமே, எந்த வித பையன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிக்கிறோம். 6ஆம் தேதி ஜனவரியோட வீக்லி கண்டக்ட். ஓகேவா? நம்ம எடுக்கக்கூடியது 26,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், 26,400 கால் ப்ரைஸ். சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். 24,600 கால் ப்ரைஸை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் பண்ணக்கூடியது 1 மினிட் பேஸ் பண்ணி ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1 மினிட்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி தேதி 5ஆம் தேதி. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து லோக்கு ஹைக்கு ஒரு ஃபிபோ ட்ராப் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி தேதி 5ஆம் தேதி. பார்க்க மார்க்கெட் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகி ஒரு ஹையை வச்சுட்டு அங்கேருந்து லோ வச்சுட்டு கீழே இறங்கி மார்க்கெட் இங்கே லெவலில் சப்போர்ட் எடுத்துக்கு பாருங்கள். ஓப்பன் ஆகி ஒரு ஹை ஃபார்ம் ஆகி அங்கேருந்து கீழே இறங்கி இந்த இடத்த ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. அப்போனா இது ஒரு ஹை, இது லோவை நோட் பண்ணிக்கிறோம். இந்த ஹை லோவுக்கு நம்ம ஃபிவர் ட்ராப் பண்ண போகிறோம். ஹை டு லோ, ஹை டு லோ, லோ நோட் பண்ணிடுச்சு. ஓப்பன் பண்ண பிறகு ஹைக்கு லோக்கு ஃபிஃப்ட் ட்ராப் பண்ணிடுச்சு. இப்போ ட்ராப் பண்ண பிறகு நம்ம வந்து செட்டிங்ஸ் வைக்க போகிறோம். செட்டிங்ஸ் வந்து 0.4, 0.7 ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே கொடுத்துக்குறோம். இப்போ வந்து மார்க்கெட் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஹை டு லோ ஃபார்ம் ஆகிட்டேன். இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்து மறுபடியும் இந்த லோ உடச்சிட்டேன். ஓகேவா? எங்கேருந்து உடச்சிருக்கேன்? இந்த 40% உடச்சிருக்கேன். அப்போ நான் 40% உடச்சா அடுத்த கீழே இருக்க 40% நம்ம ஒரு என்ட்ரி போடணும். ஓகேவா? கீழே இருக்கிற 40, அப்போனா இது கீழே இருக்க 40 எவ்வளவு? -40%. அப்போனா ஃபிப்பில் வந்து நம்ம -40 போடணும், 0.4%. ஓகேவா? அப்போ நம்ம என்ட்ரி வந்து 0.40 ஒரு என்ட்ரி. அதேமாதிரி செகண்ட் என்ட்ரி வந்து, அதாவது ஃபஸ்ட் என்ட்ரி -40, இந்த -40 அடிச்சிச்சுன்னா நம்ம டார்கெட் வந்து இந்த 0% டார்கெட் வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் 70% டச் பண்ணி கீழே இறங்கிச்சுன்னா, கீழே இருக்க 70% நீங்கள் பை பண்ணி டார்கெட் 1.4 வச்சுக்கலாம். இப்போ இதில் எப்படி வந்து பார்ப்போம். அதனால் ஹை டு லோ ஃபார்ம் ஆகி இங்கேருந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகி இந்த ஹையை லோ உடச்சிட்டேன். இது எங்கேருந்து வந்து 40% உடச்சிருக்கேன். அப்போனா நம்ம வந்து கீழே இருக்க 40% நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? நம்ம டார்கெட் 0% தான். ஓகே, இப்போ பாருங்களேன், கரெக்டாக மார்க்கெட் பாருங்கள்.
அழகாக உடச்சி இந்த 40% நம்ம என்ட்ரி போட்டாச்சு. நம்ம 40% எவ்வளோ 22 ரூபாவில் என்ட்ரி போட்டாச்சு. அகைன் நம்ம டார்கெட் வந்து 0% தான். அழகாக நம்ம என்ட்ரி கிடச்சிச்சு. என்ட்ரி கிடச்சதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. இறங்கி பாருங்க கீழே அந்த 40% உடச்சி கீழே இறங்கிட்டு அகெயின் மறுபடியும் இந்த 0% டச் பண்ணிடுச்சு. உடனே நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கணும். அழகாக நம்ம என்ட்ரி 22 கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் வந்து 31. பாருங்கள் கரெக்டாக டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், எந்த இடத்துலேருந்து மேலே எது கீழே எது ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ வந்து நம்ம ஹை டு லோக்கு வந்து ஃபிப்பு ட்ராப் பண்ணிட்டோம். ட்ராப் பண்ணிட்டு இங்கேருந்து புல் பேக் எடுத்து இந்த இங்கே 40% டச் பண்ணி கீழே இறங்குது. எந்த லெவல் டச் பண்ணி கீழே இறங்குதோ அதே லெவலுக்கு நம்ம கீழே உள்ள லெவல்ஸ் ஃபோக்கஸ் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இப்போ 40% டச் பண்ணனால கீழே ஒரு அடுத்த 40% கீழே இங்கே வரும் -40%. அதில் என்ட்ரி எடுத்துங்க. என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்கள் டார்கெட் வந்து 0% டார்கெட் வச்சுக்கணும். இதுவே நீங்கள் 70 டச் பண்ணி கீழே இறங்கிச்சுன்னா கீழே இருக்க -70% என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் வந்து -40% வச்சுக்கணும். இதுதான் கான்செப்ட். இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து இறங்கி இந்த 40% டச் பண்ணி கீழே இறங்குது. 40% கீழே இறங்கிச்சுன்னா கீழே ஒரு 40% கண்டிப்பாக இருக்கும். அது எவ்வளோ -40%. அதில் என்ட்ரி போட்டுக்கோங்க. என்ட்ரி போட்டு டார்கெட் 0%. அழகாக நம்ம டார்கெட் ரீச் வச்சுப்பாங்க. கொஞ்சம் பஃபராக கீழே கொஞ்சம் இறங்கி நல்லா இறங்கி நம்ம டார்கெட் அழகாக ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆச்சு பாருங்க, மறுபடியும் வாங்க ரீச் எங்கே போயிருக்கு கரெக்டாக அந்த 70% டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸாக கீழே இறங்கிடுச்சு. பார்த்துங்க ரிவர்ஸாக கீழே இறங்கிச்சு. ஓகேவா, நம்ம ஏற்கனவே நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 40% என்ட்ரி போட்டோம். இந்தாக்க நம்ம என்ட்ரி சொல்லி காமிச்சிடுறேன். நம்ம என்ட்ரி வந்து இந்த 40%, நம்ம டார்கெட் வந்து 0%. ஓகேவா, நம்ம டார்கெட் 0%. ஈஸியாக நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேவா, எத்தனை பண்ணி ப்ராஃபிட் பார்ப்போமா. நம்ம என்ட்ரி வந்து -40% எவ்வளவு 22 ரூபா. நம்ம டார்கெட் வந்து 0% எவ்வளவு 31. அழகாக 9 பாயிண்ட் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. உடனே ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் 70% டச் பண்ணி கீழே இறங்கினா அப்போ அது மாதிரி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஒரு சில 80% டச் பண்ணி இறங்கிச்சுன்னா கீழே இருக்க 80% நம்ம என்ட்ரி எடுக்கணும். அது வந்து வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு கான்செப்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இன்னையோட ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பேஸ்க்கு மேலே ப்ரீவியஸ் டே க்ளோசிங் மேலே இருந்தால் நம்ம கால் பேஸை ஃபஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல ஃபிஃபை ட்ராப் பண்ணிவிட்டு எந்த லெவல் டச் பண்ணி கீழே இறங்குதோ இல்லை மேலே இருந்து பார்க்கணும். அந்த லெவலில் தான் நம்ம என்ட்ரி போடணும். ஓகேவா, இதுதான் கான்செப்ட்டு. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ நல்லா வாட்ச் பண்ணுவோம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.